இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முத்தரசன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு விஜய் பேசினதை பார்த்திருப்பீங்க. மத்திய பாஜக அரசின் மீதும் இங்கிருக்கும் திமுக அரசும் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பண்றாங்க, நடிக்கிறாங்க என்பதான ஒரு விஷயத்தை முன்வச்சு பேசியிருக்காரு. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மும்மொழி கொள்கை சம்பந்தமா நடிக்கிறது என்பது நாடகங்கள்ல திரைப்படங்கள்ல நடிக்கலாம், அரசியல்ல யாரும் நடிக்க முடியாது. பொதுவாக உண்மைகளை பேசணும். அரசியலில் பேசுகிற பொழுது உண்மைகளை பேச வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மும்மொழி கொள்கை உள்பட வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதை மாநில அரசாங்கம் எதிர்க்கிறது. மாநில அரசாங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், விஜய் உள்பட, அவர் உள்பட, நண்பர் விஜய் உள்பட எல்லோரும் அதனை எதிர்க்கிறார்கள். திணிப்பதையும் எதிர்ப்பதையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று ஒப்பிடுவது சரியல்ல. அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த திணிப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்த்து போராடுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் தேசிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை. விஜய் உள்பட யாரும் ஏற்கவில்லை. ஆகவே இது நடிப்பு என்று பாஜகவோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி கூறுவது சரியான கருத்தாக அமையவில்லை, தெரியவில்லை. மொழி அப்படின்றது தனிப்பட்ட உரிமை. மும்மொழி கொள்கைக்கு நாங்களும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா அவங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, இவங்க சேர்ந்து நாடகம் நடத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. கூட்டு சேர்ந்து செய்யறாங்க, மக்கள் முன்னாடி அந்த மாதிரி ஒரு நடிப்பை முன்வைக்கிறாங்க என்பதான விஷயத்தை அவர் அழுத்தமா சொல்லியிருக்காரு. நடிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருப்பதாகவோ, அந்த கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கோ இருப்பதாக நான் கருதவில்லை. அவர் நடிக்கவில்லை. அவர் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார். எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் தெரிவிக்கிறார். 1512 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் கல்வி நிதியாக கொடுக்க வேண்டும். ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு? 5000 கோடி நிதி தர்றேன், நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். முதலமைச்சருக்கு என்ன பதில் சொல்றாரு? நீ 10,000 கோடி கொடுத்தாலும் அதற்கு நான் பணிந்து நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி பிஜேபியும் திமுகவும் மறைமுகமா இருக்கிறாங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு என்கிற இந்த பழமொழி எப்படி அது பொருந்தும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஒரு கட்சியின் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விமர்சனமான தவிர ஒரு நேர்மையான விமர்சனமாக நான் கருதவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. சரி, வரலாற்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. 1967 1977 மறுபடியும் ஒரு திரும்பும் அரசியல் வரலாற்றுல நாங்க ஒரு சாதனையை நிகழ்த்துவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பண்ணையாளர்களை நம்ம ஆட்சியை விட்டு அகற்றுவோம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு திரு முத்தரசன். அவர் சொல்ற அந்த வரலாற்று நிகழ்வுகள் வரவேற்கத்தக்கதுதான். அவர் என்ன சொல்ல வர்றாரு? 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் நாடு விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக பங்கேற்கவில்லை. அடுத்தது 57 தேர்தல் கட்சி போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றது. 62 தேர்தலில் 50 இடங்களில் வெற்றி பெற்றது. 67 அன்றைக்கு இருந்த சூழலில் மொழி பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தலைதூக்கி இருந்த ஒரு சூழலில் அண்ணா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து பல்வேறு கட்சிகளையும், ஒத்த கருத்துடைய கட்சிகள், என்ன இன்னும் சொல்ல போல முரண்பட்ட கட்சி, சுதந்திரா கட்சி உட்பட அவைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த தேர்தலில் களம் கண்டார். அவர் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் ஆட்சி அண்ணா அமைக்கல. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலம் மக்களோடு இணைந்து போராடி படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலிலும் பங்கு பெற்று கடைசியாக 67 ஆட்சிக்கு வந்தார். அதே போல 77 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் என்பது மரியாதைக்குரிய புகழ்மிக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வந்தார். அவரும் திரைப்படத்தில் நடித்த ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் என்பது மட்டுமல்ல, அவர் தொடர்ச்சியாக அரசியலில் பங்கை செலுத்தி வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அந்த கட்சியினுடைய பொறுப்புகள்ல முக்கியமான பொறுப்பு 3 பொறுப்புகள். ஒன்று தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர்.
அந்த பொருளாளர் பொறுப்பை நீண்ட காலமாக அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றினார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பணியாற்றிய அனுபவத்தையும் பெற்றார். இல்ல இந்த நிகழ்ச்சியிலேயே முன்னாடி ஆவணப்படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். அதுல வந்து திரு விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வரல, பல காலமாக அரசியல் நேரடியாக இல்லனாலுமே மக்கள் பணிகளை மக்கள் இயக்கம் மூலமாக செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆவணப்படமும் முன்னதாக ஒளிபரப்பி இருந்தாங்க. அவங்க ஆவணப்படத்தை நான் பார்க்கல, எனக்கு பார்க்க நேரம் இல்ல. அதுல குறிப்பிட்ட விஷயங்களை தான் நான் சொல்றேன். அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நாங்க தொடர்ச்சியாக மக்கள் பணிகளை இப்ப இல்ல ஏற்கனவே நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி செஞ்சிருக்காருங்கிறது எனக்கும் தெரியும். தூத்துக்குடிக்கு போய் நிவாரணம்லாம் கொடுத்தாருங்கிறது எனக்கும் தெரியும். அவ்வாறு கொடுத்ததற்காக அவருக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு அதிகாரத்திற்கு வந்து விடலாம் என நினைப்பது ஒரு ஆகச்சிறந்த கற்பனை. அதற்கு மேல ஒண்ணு நான் சொல்ல விரும்பல. சரி, அதற்கு முன்பு திரு ஆதவ் அர்ஜுனா பேசும்போது கட்சியுடைய பெயரை நேரடியாக குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. சாதி அரசியல் பேசும் கபடதாரிகள் என்பதான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி நாம் ஆட்சியில் இருந்து அகற்றுவோம், தாவேகா ஆட்சிக்கு வரும் என்பதாக குறிப்பிட்டு பேசியிருக்கார். யாரு ஜாதி வரி பிடிச்சவங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லணும். ஏன் சொல்லாம சொல்றாரு? வெளிப்படையாக திமுக ஜாதி வரி பிடிச்ச கட்சியா? திமுக எல்லா ஜாதிகளையும் சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இல்ல, நீண்ட காலமா கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து திமுகவில் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதை ஒரு ஜாதி வரி பிடித்த கட்சி அப்படின்னு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதுவரையில் விமர்சித்ததாக நான் அறியவில்லை. முதலா அவர் விமர்சிக்கிறாரு. இது அவருடைய கருத்து, அவ்வளவுதான். ஆனால் அப்படி சொல்லுவது பொருத்தமான கருத்து அல்ல. சரி, ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து பொருத்தமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இருங்க திரு முத்தரசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சுல நேரடியாக குறிப்பிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி நேரடியாக குறிப்பிட்டு சில விஷயங்களை அவர் சொன்னதை பார்த்தோம். அதே போல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் 10,000 ரூபாய் மக்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க என்பதான நேரடியான விமர்சனத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இல்ல, இந்த விமர்சனங்கள்லாம் வச்சு களத்துல எப்படி வர போறாங்கிறதா மேட்ரு. இந்த விமர்சனத்தை அதுதான் நாங்க பூத் கமிட்டியை வலுப்படுத்த போறோம், அதுக்காக ஒரு மாநாடே நடத்த போறோம். இப்போ நாங்க சிறுசா தான் இருக்கோம். ஒருத்தர் 10 மெம்பர் சேர்த்து பெருசாயிரும்னு சொல்றாங்க. இப்ப சிறுசா தான் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பலம் இல்லைங்கிறதும் ஒத்துக்கிறாங்க. உண்மையா அதுதான். நீங்க எம்ஜிஆர் கூட அவங்கள ஒப்பிடும் போது இவங்க சேவை பண்ணிருக்கலாம், நான் மறுக்க வரல. நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணாரு. தாம்பரத்தில் பண்ண இருந்தது அன்னைக்குள்ள முதலமைச்சர் அதை தடுக்க நினைத்தது அநீதி. விஜய் மக்களுக்கு செய்ய இருந்ததை யார் ஜெயலலிதாமையார் தடுக்க நினைத்தது அநீதி. அதெல்லாம் நாம மறுக்கல. ஆனா எம்ஜிஆர் 50% பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்தார். 50% பலம் கொண்ட ஒரு கட்சியில அவர் எம்எல்ஏ இருந்தாரு. அண்ணாவை வைத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி தவிர்க்க முடியாத சக்தியாட்டு அண்ணாவாலேயே அங்க நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தாரு. 67 குண்டடிப்பட்டு அவருக்கு படத்தை போட்டு ஒரு கூடுதல் வாக்குகளை பெற்றாங்க. 71 69 முதலமைச்சராவதுக்கு உதவியதற்காக எம்ஜிஆருக்கு கலைஞரை பொருளாளர் போஸ்ட் கொடுத்தாங்க. கலைஞர் எம்ஜிஆர் நம்பர் 1 கலைஞர், நம்பர் 2 எம்ஜிஆர் லெவல்ல அன்னைக்கு இருந்தாங்க. நெடுஞ்செழியன் இருந்தாரு பொதுச் செயலாளர். ஆனா மக்கள் மத்தியில் நம்பர் 2 இருந்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். 71 அவங்க பலம் ஒரு ஆன்டி காமராஜ் போலரைசேஷன்ல ப்ரோ இந்திரா வாட்டு திமுக அணி 50% வாக்குகளுக்கு மேல எடுத்திருந்தாங்க. அந்த 50% வாக்கு எடுத்த ஒரு கட்சியில இருந்து பிளவுபட்டு வந்தார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இப்ப விஜய் வர்றது விஜயகாந்த் மாதிரி எந்த கட்சியிலும் இல்லாம வராரு. கமலஹாசன் மாதிரி எந்த கட்சியிலும் இல்லாத வராரு. சீமான் ஒரு நல்ல பேச்சாளர், எந்த கட்சியிலும் இல்லாம வராரு. எம்ஜிஆர் வந்தது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரூலிங் பார்ட்டி, 50% வாக்கெடுத்த ஒரு கட்சியிலிருந்து வந்தது. சோ அந்த ஒப்பீடு எம்ஜிஆரும் ஒரு நடிகர், விஜயும் நடிகர்ங்கிறத தவிர எம்ஜிஆர் அரசியல்வாதி, அவருக்கு வரலாறு இருந்து தன் தலைவரை பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அசைக்க முடியாத சக்தியா அந்த கட்சியில இருந்தாரு. ஒரு குண்டடிப்பட்ட படத்தை போட்டு தமிழகம் முழுவதும் வாக்கு கேட்டாங்க. 69 யார் முதல்வருங்கிறதுல அவரோட பங்களிப்பு பெரிய அளவில் இருந்து, இன்னொருத்தர் ஐயா ஆதித்தனார் பங்களிப்பும் பெருசா இருந்தது. அதற்கு பதிலாக ஆதித்தனாருக்கு அமைச்சரும் எம்ஜிஆருக்கு பொருளாளர் பதவியும் கலைஞர் வழங்கினார். சோ அந்த ஸ்டேச்சர்ல இருந்தவர் ஒரு கட்சி அரசியல்ல நீண்ட கால ஒரு அனுபவம் கொண்டவர் அப்படின்றதன் அடிப்படையில் எம்ஜிஆருக்கு அந்த வெற்றி சாத்தியமாச்சுன்னு சொல்றீங்க. நீண்ட கால அனுபவம் மட்டுமல்ல, திமுகவின் அந்த 50% வாக்குக்கு 2 பேர் தான் ஷேர் ஹோல்டர். ஒன்னு கலைஞர், இன்னொன்னு புரட்சி தலைவர்.
அதுல அவர் வெளியே வந்தார். 30% வாக்கு அவர் எடுத்தாரு. 25% வாக்க கலைஞர் எடுத்தாரு. சென்னையில கலைஞருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது, தஞ்சாவூர்ல கலைஞருக்கு நல்ல செல்வாக்கு இருந்து, அடிப்படையில் திமுக வளர்ந்த பகுதிகளில் கலைஞருக்கு நல்ல செல்வாக்கு இருந்து, திமுக நெகட்டிவ் ஓட்ஸ்ல வளர்ந்த மற்ற ஃபார்வர்ட் பிளாக், சோசியலிஸ்ட், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஓட்டு வந்த இடத்துல, கம்யூனிஸ்ட், சுதந்திரா வந்த இடத்துல சவுத் வெஸ்ட்ல எம்ஜிஆருக்கு நல்ல செல்வாக்கு இருந்து, எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்துக்கும் ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல அசைக்க முடியாத சக்தியா நின்னவர் எம்ஜிஆர். அவர் கூட 0% இருந்து வரக்கூடிய ஒரு நடிகரை ஒப்பிடுறது நடிகருங்கிற அடிப்படையில தான் ஒப்பிட முடியுமே தவிர அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் ஒப்பிட முடியாது.